வெல்கம் டு TNPSC லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கொஸ்டின் டாபிக் வைஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, ஆல்ரெடி ஒரு 15 நாள்களுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா செல். ஓகேங்களா, விலங்கியலில் செல் அப்படின்ற டாப்பிக்குமே ஒரு மிக மிக முக்கியமான ஒரு டாப்பிக்கு. ஒரு வினா அல்லது 2 வினா கட்டாயமாக இந்த டாப்பிக்லேருந்து எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், நமது உடலின் அடிப்படை அழகு எது? செல். ஓகேங்களா, நமது உடலினுடைய அடிப்படை அழகு என்னது? செல்லு. செல்லை எதன் மூலமாக நம்மளால் காண முடியும் அப்படின்னா நுண்ணோக்கி மூலமாக காண முடியும். இந்த செல்லை கண்டறிந்தவர் யார்? ராபர்ட் ஹூக் 1665. இதை வந்து கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. செல் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஒரு சிறிய அறை. செல் என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது அப்படின்னா செல்லுலா அப்படின்ற லத்தீன் மொழியிலிருந்து வந்த ஒரு சொல். ஓகேங்களா, ஸோ செல்லினுடைய உட்கருவை கண்டறிந்தவர் யாருன்னா ராபர்ட் ப்ரவுன். செல்லை கண்டறிந்தவர் யார்? ராபர்ட் ஹூக். செல்லின் உட்கருவு ராபர்ட் ப்ரவுன். டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. ஓகேங்களா, ஓகே. தெளிவற்ற உட்கருவை கொண்ட செல் என்ன அப்படின்னா ப்ரோகேரியாட்டிக் செல். அதுவே தெளிவான உட்கரு அப்படின்னா யூகேரியாட்டிக் செல். நல்ல டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. தெளிவற்ற அப்படின்னா ப்ரோன்னு வரணும், தெளிவான அப்படின்னா யூகேரி. ஓகேங்களா, ஸோ இதற்கு எக்ஸாம்பிள் வந்து பாக்டீரியா, இதற்கு வந்து தாவர விலங்கு செல்லு. ஒரு செல்லால் ஆன உயிரி எது? ப்ரோகேரியாட்டுக்கள். எக்ஸாம்பிள் பாக்டீரியா, நீல பசும்பாசிகள். விலங்கு செல்லில் உள்ள நுண்ணுறுப்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம். பிளாஸ்மா படலம் அப்படின்றது என்ன அப்படின்னா செல்லிற்கு வடிவம் கொடுப்பது செல்லினுடைய காவலாளி. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு எப்படி கேட்பாங்க, செல்லின் காவலாளி என்பது யார் அப்படின்னா பிளாஸ்மா படலம். புரோட்டோபிளாசம் என்பது எத்தனை பகுதிகளுடையது? 2 பகுதிகளுடையது. சைட்டோபிளாசம் உட்கருவை பாதுகாப்பது. உட்கரு நியூக்ளியஸ் என்பது செல்லின் உட்கருவையும் உள்ளடக்கிய பகுதி. ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபு சார்ந்த பண்புகளை கடத்துவது. என்ன வடிவம்? கோள வடிவம் கொண்டது. உட்கருமணி, உட்கரு சாறு, குரோமேட்டின் வலைப்பின்னல் போன்றவற்றை இந்த உட்கரு எல்லாமே உள்ளடக்கியது. அடுத்தது மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றது செல் சுவாசத்தை வந்து நிகழ்த்துவது. இது செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுகிறது. இதை கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, செல்லின் ஆற்றல் மையம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. இது வந்து உணவை வந்து ஆற்றலாக மாற்றக்கூடியது. அடுத்தது கோல்கை உறுப்பு அப்படின்றது உணவு செரிமானம் அடைய நொதிகளை சுரப்பது. புரதச்சத்தை பிரித்து செல்லுக்கு அளிக்கும். ஓகேங்களா, தாவர செல்லில் டிக்டியோசோம்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எண்டோபிளாச வலை அப்படின்றது செல்லின் உட்பொருள்களை வந்து கடத்துவது. ரிபோசோம்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா புரதத்தை உற்பத்தி செய்வது. செல்லின் புரத தொழிற்சாலை. இதையும் கேட்டிருக்காங்க. செல்லினுடைய புரத தொழிற்சாலை அப்படின்னா என்ன? ரிபோசோம்கள் அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ லைசோசோம்கள் என்பது என்ன? செல்லின் உள்ளே நுழையும் நுண் கிருமிகளை அழிப்பது. இது செல்லின் தற்கொலை பைகள் என தற்கொலை பைகள் என அழைக்கப்படுது. செல்லின் காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூறலாம். இதையும் வந்து நிறைய எக்ஸாம்பிள் 10க்கும் மேற்பட்ட எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. நுண்குமிழ்கள் அப்படின்றது செல்லின் உள் அழுத்தத்தை சீராக்குது. இந்த டேபிளர் காலத்துலேருந்து கொஸ்டின் வரும், தெளிவாக பார்த்து வச்சுங்க. புரோட்டோபிளாசம் என்று பெயரிட்டவர் யாருன்னா ஜேஇ பர்கின்ஜி. பொருள் புரோட்டோ அப்படின்னா முதன்மை, பிளாஸ்மா அப்படின்னா கூழ் போன்ற அமைப்பு. உட்கருவில் இருக்கக்கூடிய பொருள்கள் என்ன அப்படின்னா உட்கரு சாறு, உட்கரு ஜவ்வு, உட்கரு மணி, நியூக்ளியோலஸ், குரோமேட்டின் வலைப்பின்னல். ஓகே, வேறுபாடு பாருங்கள். தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. இதில் சென்ட்ரோசோம் இல்லை, இதில் உண்டு. இதில் கணிகங்கள் உண்டு, இதில் இல்லை. செல் சுவர் உண்டு, செல் சுவர் இல்லை. நுண்குமிழ்கள் அளவில் பெரியவை, இவை சிறியவை. ஓகே, தாவர செல்லின் செல் சுவர் எதனால் ஆனது அப்படின்னா செல்லுலோசினால் ஆனது. தாவர செல்லுக்கே உரிய நுண்ணுறுப்பு கணிகம். தாவர செல்லின் கணிகங்கள் எத்தனைப்படும்? 3 வகைப்படும். குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட். ஓகேங்களா, இதை கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுங்க. செல் கொள்கையை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஜேக்கப் ஸ்லீடன் மற்றும் தியோடர் ஸ்வான் 1838. செல் கொள்கை என்பது எது அப்படின்னா அனைத்து உயிரினங்களுக்கும் செல்களால் உருவாக்கப்பட்டவை. அனைத்து செல்களும் முந்தைய செல்களிலிருந்தே உருவாக்கப்பட்டவை. செல்லு மற்றும் அவற்றினுடைய வடிவம், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நரம்பு செல் என்பது எந்த வடிவத்தில் இருக்கும்? நட்சத்திரம். சுடர் செல் என்பது குழல். சுரப்பி செல் என்பது கனசதுரம். தட்டு எபிதிலியம் பல் கோணம். தூண் எபிதிலியம் உருளை. அண்ட செல் முட்டை. இரத்த செல் வட்டம். தசைநார்கள் நார் செல்கள் என்பது நீள் வடிவம் கொண்டது. அடுத்தது இதையும் பார்த்து வச்சுங்க. தட்டு எபிதிலியம் என்பது வடிகம் பாதுகாப்பு, அதனுடைய பணி. தசை செல்கள் சுருங்கி விரிதல். கொழுப்பு செல்கள் கொழுப்புகளை சேமிக்க. நரம்பு செல்கள் நரம்பு தூண்டலை கடத்தல். எலும்பு செல்கள் உறுதி மற்றும் உடலை தாங்குதல். கூம்பு மற்றும் குச்சி செல்கள் பார்வை மற்றும் நிறத்தை உணர. சுரப்பி செல் என்பது சுரத்தல்.
செவியில் உள்ள நத்தை கூடு செல்கள் என்பது ஒளி அலைகளை உணர்வதற்கு. ஓகே. எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னலை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா போர்ட்டர் 1945. எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் என்பது எப்போது பெயரிட்டார் அப்படின்னா 1952. எண்டோபிளாச ரைபோசோம்கள் ஒட்டி இருந்தால் அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் அப்படின்றது. அதுவே ரைபோசோம்கள் ஒட்டாமல் இருந்தால் அதனுடைய பெயர் என்ன வளவளப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல். 2009ஆம் ஆண்டு ரைபோசோமினை ஆராய்ந்து வேதியியலுக்கான நோபல் பரிசினை பெற்றவர் யார்? வெங்கட ராமகிருஷ்ணன், வெளிநாடு வாழ் இந்தியர். தாமஸ் டைஸ், அமெரிக்கா. அடாயத், இஸ்ரேல். விழித்திரையில் விழி நிறமிச் செல்களை உருவாக்கவே கோல்கை உறுப்புகள். கோல்கை உறுப்பின் தட்டையான பைகளுக்கு என்ன பெயர்? சிஸ்டர்னே என்பது. லைசோசோம் என்பது எதிலிருந்து தோன்றுகிறது அப்படின்னா கோல்கை உறுப்பிலிருந்தோ அல்லது எண்டோபிளாச வலையிலிருந்தோ தோன்றுகிறது. லைசோசோமின் மற்றொரு பெயர் எது? நம்ம மேலே பார்த்தோம், தற்கொலை பைகள் கேட்டிருக்காங்க. மைட்டோகாண்ட்ரியாவின் உட்புற நீட்சிக்கு என்ன பெயர்? கிறிஸ்டே என்பது. செல்லின் சக்தி நிலையம் என்பது மைட்டோகாண்ட்ரியா கேட்டிருக்காங்க. சென்ட்ரியோல்களை கண்டறிந்தவர் யார்? ஹென்னிகை மற்றும் லுகசெக் 97, 897. உட்கருமணியை எந்த மாதிரி அழைப்பாங்க அப்படின்னா செல்லினுடைய அமைப்பாளர். இதையும் கேட்டிருக்காங்க. புரோட்டோபிளாசம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா உயிரியின் இயற்பியல் தளம். தேர்வு கடத்து சவ்வு மற்றும் அரை கடத்து சவ்வு என்ற எதனை அழைக்கிறோம் அப்படின்னா செல் சுவரில் உள்ள செல் செவ் அல்லது பிளாஸ்மா செவ்வை நம்ம என்ன சொல்கிறோம். சைட்டோபிளாசத்தினுடைய இரு பகுதிகள் எக்டோபிளாசம், எண்டோபிளாசம். கோல்கை உறுப்பை முதலில் கண்டறிந்தவர் காமில்லோ கால்ஜி அவர்கள். ப்ரோகேரியாட்டு செல்களுக்கும் யூகேரியாட்டு செல்களுக்கும் இடையான வேறுபாடை பாருங்கள். ப்ரோகேரியாட்டு அப்படின்றது தெளிவான உட்கரு பெற்றிருப்பதில்லை, இல்லை யூகேரியாட்டிக் தெளிவான இருக்கும். இது அளவில் சிறியது, 1லேருந்து 10 மைக்ரான் கொண்டது. இது அளவில் பெரியது, 5லேருந்து 100 மைக்ரான்கள் கொண்டது யூகேரியாட்டிக். ஒரு குரோமோசோமை மட்டும் பெற்றிருக்கும். இது 1க்கு மேற்பட்ட குரோமோசோம்களை பெற்றிருக்கும். ரைபோசோம்கள் என்பது இதில் சிறியவையாக இருக்கும், இதில் ரைபோசோம்கள் பெரியவை. செல் நுண்ணுறுப்புகள் ப்ரோகேரியாட்டில் கிடையாது, செல் நுண்ணுறுப்புகள் யூகேரியாட்டில் உள்ளது. நியூக்ளியோலஸ் இதில் காணப்படுவதில்லை, இதில் காணப்படுகிறது. செல் பிளத்தல் அல்லது மொட்டு அரும்புதல் மூலம் நடைபெறுகிறது. மைட்டாசிஸ் அல்லது மற்றும் மியாசிஸ் செல் பகுப்புகள் மூலம் நடைபெறுகிறது. கோல்கை உறுப்பினுடைய தட்டு போன்ற பகுதியின் எதன? சிஸ்டர்னேர்கள். தாவர செல்களில் கோல்கை உறுப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? டிக்டியோசோம்கள் என்று அழைக்கப்படுகிறது. செரிக்கும் பைகள் என்று அழைக்கப்படுவது லைசோசோம்கள். லைசோசோமினுடைய வேறு சில பெயர்கள் அழிக்கும் படை வீரர்கள், துப்புரவாளர்கள், செல் நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்கிறோம். ரைபோசோம்கள் என்பது எந்த அமிலத்தால் ஆனவை அப்படின்னா ரிபோ நியூக்ளிக் அமிலங்களால் RNA அப்படின்னு சொல்லுவாங்க ஆனவை. ப்ரோகேரியாட்டிக் செல்களில் காணப்படும் ரைபோசோம்கள் 70S ரைபோசோம்கள் என்று அழைக்கப்படுகிறது. யூகேரியாட்டில் காணப்படுறது 80S. வாக்குவோலை சுற்றி காணப்படும் உறைக்கு பெயர் என்ன? டோனோபிளாஸ்ட் என்பது. ஓகேங்களா. கணிகங்களினுடைய வகைகள் என்பது வண்ணக்கணியங்கள், குளோரோபிளாஸ்ட், மலர்கள் மற்றும் கனிகளின் நிறத்தை இது கொடுக்கும். பசுங்கணியங்கள் குரோமோபிளாஸ்ட், இலைகளுக்கு நிறத்தை கொடுக்கும். இந்த பகுதியில் கிரானா, தைக்காய்டு, ஸ்ட்ரோமா ஆகிய பொருட்கள் காணப்படுகிறது. வெளிர்கணியங்கள் லியூகோபிளாஸ்ட், நிறமற்றவை. இது செல்களின் தொகுப்பின் பெயர் என்ன? திசுக்கள். மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை சுமார் 65 லட்சம் கிட்டத்தட்ட. ஓகேங்களா. ரத்தம் சிவப்பு செல்களானவை என்று கண்டறிந்தவர் ஆண்டன் வான் லூவன்ஹாக் 1675. 10 முறைக்கு மேலே கேட்ட கொஸ்டின். ஈரப்பசையற்ற சிவப்பு வகை செல்களானது எலும்பு. உலகிலேயே மிக அதிகமான விவாதத்தை கிளப்பியதும் மிக அதிகம் விற்பனையான ஒரே புத்தகம் சார்லஸ் டார்வின் எழுதிய சிற்றினங்களின் தோற்றம் 1859. டார்வின் ஆய்வுக்காக மேற்கொண்ட பயணம் மேற்கொண்ட கப்பலினுடைய பெயர் என்ன? HMS பீகில். நுண்ணுயிரிகளை பற்றிய படிப்பின் பெயர் என்ன அப்படின்னா நுண்ணுயிரியல், மைக்ரோபயாலஜி. மனிதன், குரங்கு, பூனை, புலி இவை ஒத்திருப்பதை முதலில் கூறியவர் சார்லஸ் டார்வின் தான். வைரஸ்களை பற்றிய அறிவியல் பிரிவு வைராலஜி. எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்தவர் யார்? எர்னஸ்ட் ரஸ்கா மற்றும் மார்க்ஸ் நாள். HIV என்னும் வைரஸை கண்டறிந்தவர் ராபர்ட் கேலோ 1987. பல விலங்கு எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கிறாங்க. விலங்கு செல்லில் மிக நீளமான செல் அது நரம்பு செல், மிகவும் கடினமான செல் அது எலும்பு செல். ஓகேங்களா. ஸோ இந்த டாப்பிக்கில் இதோட கொஸ்டின்ஸ் அது கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நாளைய பகுதிகள் பார்க்கலாம். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.